குமார் இஸ் a ரைட்டர். இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? குமார் ஒரு எழுத்தாளர். இந்த வாக்கியத்துல ப்ராப்பர் நவுன் எந்த வார்த்தை? குமார். குமார்ன்றது ஏன் ப்ராப்பர் நவுன்னு சொல்றோம்? குமார் என்பது ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி குறிக்கிறது. அப்ப ரைட்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் ஒரு நவுன் தான். ஆனா அது காமன் நவுன். இப்ப ரைட்டர்ங்கிற வார்த்தையை நம்ம ஏன் காமன் நவுன்னு சொல்றோம்னா, அந்த வார்த்தை பொதுவா நம்ம பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. குமார் இஸ் a ரைட்டர், அருண் இஸ் a ரைட்டர், பாலா இஸ் a ரைட்டர் அப்படின்னு அந்த பெயர்களை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே போலாம். இங்கெல்லாம் ரைட்டர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் பொருந்தும். சரி, வேற சில உதாரணங்களை பார்ப்போம். ராம் அண்ட் சீதா live in a brick house. இந்த வாக்கியத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ராம் மற்றும் சீதா எங்கு வசிக்கிறார்கள் என்று தெரிஞ்சுக்கிறோம். ராம் அண்ட் சீதா live in a brick house. இங்க எதெல்லாம் நவுன்ஸ்? ராம், சீதா, ஹவுஸ். இந்த 3 வார்த்தைகளும் நவுன்ஸ். இப்போ இதுல ப்ராப்பர் நவுன்ஸ் எதுன்னு பார்த்தா, ராம் மற்றும் சீதா ஆகிய இந்த நபர்களின் பெயர்கள் ப்ராப்பர் நவுன்ஸ். ஹவுஸ் என்பது காமன் நவுன். காமன் நவுன் மற்றும் ப்ராப்பர் நவுனை பத்தி வேற ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். People like mangoes. மனிதர்கள் மாம்பழங்களை விரும்புகின்றனர். மோகன் likes mangoes. மோகன் மாம்பழங்களை விரும்புகின்றான். முதல் வாக்கியத்துல people அப்படிங்கிற வார்த்தை வந்து காமன் நவுன். people அதாவது மனிதர்கள் அப்படின்னு சொன்னா அது மோகனாவும் இருக்கலாம், ராமாகவும் இருக்கலாம், வேற யார் வேணும்னாலும் இருக்கலாம். அடுத்த சென்டென்ஸ்ல மோகன் லைக்ஸ் மேங்கோஸ். இந்த வாக்கியத்துல மோகன் என்கிறது ஒரு குறிப்பிட்ட நபருடைய பெயரை குறிக்கிறது. அதனால இது ப்ராப்பர் நவுன். சரி, அடுத்தது நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, காமன் நவுனை ப்ராப்பர் நவுனை மாத்துறது எப்படி? The teacher wrote a question on the blackboard. ஆசிரியர் கரும்பலகையில் ஒரு கேள்வியை எழுதினார். இந்த வாக்கியத்துல எந்த வார்த்தைகள் எல்லாம் நவுன்ஸ்? டீச்சர் என்கிற வார்த்தை ஆசிரியர் அல்லது ஆசிரியை என்று இரண்டையுமே குறிக்கும். சோ டீச்சர் ஒரு நவுன். Question அதாவது கேள்வி, இதுவும் ஒரு நவுன் தான். போர்டு பலகை, இதுவும் ஒரு நவுன். இங்கே டீச்சர், குவெஸ்டின், போர்டு இதெல்லாம் காமன் நவுன்ஸ். இந்த வாக்கியத்துல ஏதாவது ப்ராப்பர் நவுன்ஸ் இருக்கா? இந்த வாக்கியத்துல ப்ராப்பர் நவுன்ஸ் எதுவும் இல்ல. டீச்சர், குவெஸ்டின், போர்டு எல்லாமே காமன் நவுன்ஸ் தான். The teacher wrote a question on the blackboard. இந்த வாக்கியத்துல டீச்சர் அப்படிங்கிற அந்த காமன் நவுனுக்கு பதிலா ஒரு ப்ராப்பர் நவுனை யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பாரதி wrote a question on the blackboard. இப்போ பாரதி என்கிற அந்த வார்த்தை ஒருவருடைய பெயரை குறிப்பதால் இது ப்ராப்பர் நவுனா மாறிடுச்சு. பாரதி is a proper noun. இதே மாதிரி நம்ம இன்னொரு வாக்கியத்தை இப்ப பார்க்கலாம். The fishermen crossed the ocean and finally reached a new land. மீனவர்கள் கடல் கடந்து இறுதியாக ஒரு புதிய நிலப்பரப்பை அடைந்தனர். ஃபிஷர்மென் என்றால் மீனவர்கள், ஓஷன்னா கடல். ஃபைனலி அப்படின்ற வார்த்தைக்கு இறுதியாக என்று அர்த்தம். ரீச்ட்னா அடைந்தனர். இதுல எதெல்லாம் நவுன்ஸ்? ஃபிஷர்மென், ஓஷன், லேண்ட் இந்த 3 நவுன்ஸ்.
இந்த 3 நவுன்ஸும் காமன் நவுன்ஸ். இப்போ இங்க இந்த ஃபிஷர்மென் அப்படிங்கிற இடத்துல 2 பேருடைய பெயரை போட்டு பார்க்கலாம். ராம் and Shyam crossed the ocean and finally reached a new land. ராம் மற்றும் ஷியாம் கடல் கடந்து இறுதியாக ஒரு நிலப்பரப்பை அடைந்தனர். இங்கு ராம், ஷியாம் ஆகியவை ப்ராப்பர் நவுன்ஸ். ஓஷன், லேண்ட் இந்த 2 வார்த்தையும் காமன் நவுன்ஸ். சரி, இன்னும் ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். These books belong to my friend. இந்த புத்தகங்கள் என் நண்பருடையவை. இந்த வாக்கியத்துல ப்ராப்பர் நவுன்ஸ் எதுவுமே இல்ல. அப்போ காமன் நவுன்ஸ் இருக்கா? இருக்கு. புக்ஸ், ஃப்ரெண்ட் ஆகிய இந்த 2 வார்த்தையும் காமன் நவுன்ஸ். இந்த வாக்கியத்துல மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலா ஒரு ப்ராப்பர் நவுனை யூஸ் பண்ணி பார்க்கலாம். These books belong to Mohan. இந்த புத்தகங்கள் மோகனுக்கு உரியவை. இங்கே மை ஃப்ரெண்ட் என்பதை மோகன் அப்படிங்கிற ப்ராப்பர் நவுனால இப்ப நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்ப சில காமன் நவுன்ஸ் மற்றும் ப்ராப்பர் நவுன்ஸை பார்க்கலாம். கண்ட்ரி என்கிற வார்த்தை ஒரு காமன் நவுன். ஏன்னா அது எந்த நாட்டையும் குறிக்கலாம். ஜெர்மனி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நாட்டின் பெயர். அதனால அது ப்ராப்பர் நவுன். சிட்டி என்கிற வார்த்தை ஒரு காமன் நவுன். எந்த சிட்டியை வேணா நம்ம சொல்லலாம். ஆனா சென்னை, நியூயார்க் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ப்ராப்பர் நவுன்ஸ். பீப்புள் அப்படிங்கிற வார்த்தை காமன் நவுன். ஆனா ராம், ஷியாம், கோபால் இதெல்லாம் ப்ராப்பர் நவுன்ஸ். இப்ப சில சொற்களை பார்க்கலாம். இதுல எது காமன் நவுன், எது ப்ராப்பர் நவுன்னு உங்களால சொல்ல முடியுதான்னு பாருங்க. மேன் மனிதன், இது ஒரு காமன் நவுன். ரேஸ் அதாவது போட்டி, இதுவும் ஒரு காமன் நவுன். ஃபிஷ், ஃபிஷ் என்றால் என்ன? மீன். இது என்ன? இதுவும் ஒரு காமன் நவுன் தான். கேப் என்றால் தொப்பி, இதுவும் காமன் நவுன். பெர்லின், இது என்ன? இது ஒரு ப்ராப்பர் நவுன். ஏன்னா பெர்லின் என்பது ஜெர்மனியின் தலைநகரத்தின் பெயர். ராட், ராட்னா எலி, இதுவும் ஒரு காமன் நவுன் தான். ஆக்ஸ், ஆக்ஸ் என்றால் கோடாலி, இது ஒரு காமன் நவுன். ரன், ரன் என்றால் ஓடுதல், இது ஒரு செயலை குறிக்குது. இது ஒரு வெர்ப் அப்படின்னு சொல்லலாம். வெர்பை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். கிரேப்ஸ் என்றால் திராட்சை, இது ஒரு காமன் நவுன். ஜம்ப் என்றால் குதி, இது ஒரு செயலை குறிக்கும். சோ இது ஒரு வெர்ப். கனடா, இது ஒரு நாட்டின் பெயர். அதனால இது ப்ராப்பர் நவுன். சன், மகன், இதுவும் ஒரு காமன் நவுன் தான். சரி, இப்போது ஒரு வாக்கியத்தை எடுத்து அதுல எது காமன் நவுன், எது ப்ராப்பர் நவுன் அப்படின்னு பார்க்க போறோம். The mango tree is in a big garden. The birds came to eat the mangoes. The mangoes were delicious. முதல்ல இந்த ஆங்கில வார்த்தைகளின் தமிழ் அர்த்தம் என்னன்னு பாப்போம். The mango tree is in a big garden. அந்த மாமரம் பெரிய தோட்டத்தில் இருக்கிறது. Big garden அப்படின்னா பெரிய தோட்டம். Big அப்படின்னா பெரிய, garden அப்படின்னா தோட்டம். Mango tree,
மாமரம், ட்ரீ அப்படின்னா மரம். அந்த மாமரம் பெரிய தோட்டத்தில் உள்ளது. The birds came to eat the mangoes. Birdsனா என்ன? பறவைகள். Came அப்படின்னா வந்தன. Eat அப்படின்னா சாப்பிட. Mangoes அப்படின்னா மாம்பழங்கள். பறவைகள் மாம்பழங்களை சாப்பிட வந்தன. The mangoes were delicious. Deliciousனா என்ன? மிக சுவையாக. Mangoesனா மாம்பழங்கள். அந்த மாம்பழங்கள் மிகவும் சுவை உடையவை. இப்போ இந்த 3 வாக்கியத்தை சேர்த்து பார்ப்போம். அந்த மாமரம் பெரிய தோட்டத்தில் உள்ளது. பறவைகள் மாம்பழங்களை சாப்பிட வந்தன. அந்த மாம்பழங்கள் மிகவும் சுவையுடையவை. இந்த வாக்கியங்கள்ல எந்த வார்த்தையெல்லாம் நவுன்ஸ்? ட்ரீ, birds, mangoes, garden. இந்த 4 வார்த்தைகளும் நவுன்ஸ். இந்த 4மே காமன் நவுன்ஸ் தான். இதுல ப்ராப்பர் நவுன்ஸ் எதுவுமே இல்ல. Ram and Shyam sat in the garden. ராம் மற்றும் ஷியாம் தோட்டத்தில் அமர்ந்திருந்தனர். கார்டன் என்றால் தோட்டம். இப்ப ராம் மற்றும் ஷியாம் ஆகிய இந்த பெயர்கள் ப்ராப்பர் நவுன்ஸ். கார்டன் என்பது காமன் நவுன்.